ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எப்போ படம் வருதோ அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல், தீபாவளி செலிப்ரேஷன், அடி தடி எல்லாமே அன்றைக்கி தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து 21ஆம் தேதி தான் வரும், அப்போ தான் வந்து நாங்கள் விசாரிக்க முடியும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவ்வளோ டைம்லாம் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து படத்தை சீக்கிரம் வெளியிடணும். ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா வந்து டக்குன்னு அந்த படத்தெல்லாம் வெளியே விட முடியாது. இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி பேன் பண்ணணுன்றதான் முக்கியமான எய்மில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து இப்போ தயாரிப்பாளர் சார்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படக்குழு சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட்டில் வந்து நாளைக்கு அந்த கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு ஒரு நல்ல செய்தியாக வரணுன்றதை நம்ம மக்களோட எல்லாரும் எண்ணமும். ஏன்னா நாளைக்கு வந்து ஓகே அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 26 அன்னைக்கு படம் வெளியேறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் அதுக்கான முடிவு தெரியும். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லாருமே அந்த ப்ரெஷரில் தான் இருக்காங்க. ஒரு சென்ஸாக இருக்குது, இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து ஒரு விஷயமேன்றது வந்து பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தா பராசக்திக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, அதுக்கு எப்படி சென்சார் கொடுத்தாங்க? ஜனநாயகங்களில் ஏன் ஒன்று சென்சார் தரல? ஸோ இதில் எங்களுக்கு என்ன பிளான்னா, பராசக்தி முன்னாடி விட்டுட்டு இது நல்லா கலெக்ஷன் பண்ணணும், நல்லா பேசணுன்றதுக்காக ஜனநாயகம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கருத்து என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாத இவங்க சொன்னது எல்லாமே, அந்த கட்டுலாம் வந்து எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, சில விஷயங்களும் எடுத்தாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, மியூட் எல்லாமே பண்ணுறது எல்லாரும் ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்பவும் சென்சார் தராமல் யூஹெச்ன்றது கொடுக்காமல் இருக்கிறது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ இந்த படம் வந்து அவங்க பயம் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. அது படமாக பார்க்கலாம் இல்லையா? அது ஏன் அரசியலாவது பார்க்குறீங்கன்னா, இப்போ பராசக்தியும் அதே தானே. இப்போ கேட்குறாங்க, பராசக்தியும் பொலிட்டிக்கலாக பார்க்குறீங்க, அது சினிமாவை பாருங்கள் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ ஜனநாயகனும் அதானே, சினிமாவை பார்க்க வேண்டியதானே, அதுக்கு அது பொலிட்டிக்கில் தெளிக்கிறீங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அந்த படத்தை வரவே கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதை என்ன பண்ணாலும் முடியாது. என்றைக்கு விஜயனா படம் வருதோ அன்றைக்கி தான் தீபாவளி, அன்றைக்கி தான் செலிப்ரேஷன் எல்லாமே. ஸோ எல்லாருமே வந்து அதுதான் வெயிட் பண்ணுவோம், எப்போ ஜனநாயகம் வரும்னு. வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும், இதை விட டபுளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விட்டுருந்தா கூட அது ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகேன்னு வந்திருப்பாங்க. பட் இப்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்ப்பாங்க எல்லாருமே. சரி, இந்த வாட்டி கலெக்ஷன்ன்றது வந்து வேறு லெவலாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நேற்று ராகுல் காந்தி அவங்க ஸ்ட்ரைட்டாகவே ட்வீட் போட்டார், ஜனநாயகனுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இனி இவங்க வந்து பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ விஜயநாக்கு எதுனா ஒரு பிரச்சனை வந்து நிற்பார். அதே மாதிரி அந்த கௌரவ சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயநாக்கு அவரும் வந்து ஃபோன் காலில் பேசியிருந்தார். அதே மாதிரி ஜனநாயகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு குரல் கொடுத்துருக்காரு. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சரி, இண்டஸ்ட்ரியே சரி விஜயநாக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. சில பேர்லாம் வந்து சும்மா ஊட்டுறாங்க, சென்சார்